வட்டியை வாங்கி சாப்பிட்டு உதவி செய்தால், எழுதினால், உன்னுடைய தாயை திருமணம் செய்யக்கூடிய பாவம் எப்படியோ அதை விட கொடிய பாவம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், வட்டியை வாங்குபவனை அஞ்சிக்கொள், வட்டியை கொடுப்பவர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை, ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலைமையை பயந்து கொள், உன் ரப்பு விசாரணை செய்யக்கூடிய அந்த நாளை அஞ்சிக்கொள். விபச்சாரம் கொடிய பாவம், குற்றம் தெரியும். அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வட்டி, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 36 முறை ஒருவன் விபச்சாரம் செய்வதை விட கேவலமானது வட்டி. யா ரப்பி சல்லிம், யா ரப்பி சல்லிம். எங்க கொண்டு போய் இந்த சமூகத்தை நிறுத்துறது? ஹஜ்ஜத்துல் விதா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியிலே செய்த இறுதி அறிவுரை. வானம் பூமி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த பூமி முடியும் வரை இது போன்ற அழகிய வார்த்தைகளை கூறியவர்கள் எவரும் இல்லை. நபிமார்களையும் ரசூல்மார்களையும் தவிர அந்த அழகிய வார்த்தையில் ஒரு வார்த்தையாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், في حجة الوداع يقول ألا إن كل ربا من ربا الجاهلية موضوع. அறிந்து கொள்ளட்டும் முஸ்லிம்களை, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு, அறிந்து கொள்ளுங்கள், இன்றைய தினத்திலிருந்து வட்டி, ஜாஹிலியத்துடைய அறியாமை காலத்துடைய வட்டி முழுவதும் தடை செய்யப்படுகிறது, தடை செய்யப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு தன்னுடைய குடும்பத்தில் ஒருவருடைய பெயரை கூறி, அவருடைய வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன் இன்றைய தினம் முதல், இனிமேல் வட்டி கொடுக்கவோ வாங்குவதோ கூடாது என்று அறிவுரை செய்ததற்கு பிறகு இறுதியாக கேட்டார்கள், ஹல் பல்லகது, ஹல் பல்லகது, ஹல் பல்லகது. எடுத்து வைத்தேனா உங்களிடத்தில் இந்த செய்தியை? கேட்பது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். எடுத்து வைத்தேனா? சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் எடுத்து வைத்தீர்கள், யா அல்லாஹ் நீ சாட்சி. என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ் நீ சாட்சி, எடுத்து வைத்து விட்டேன் யா அல்லாஹ், இந்த சமூகத்திற்கு வட்டி ஹராம் என்று. யா அல்லாஹ், முஹம்மது ரசூலுடைய சமூகம் வட்டி வாங்குகிறதா? முஹம்மது ரசூலுடைய சமூகம் வட்டி கொடுக்கிறதா? முஹம்மது ரசூலுடைய சமூகம் வட்டிக்கு உதவி செய்கிறதா? முஹம்மது ரசூலுடைய சமூகம் வட்டிக்கு சாட்சியாக இருக்கிறதா? யா அல்லாஹ், யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள்.